Good morning to all. Today we are going to see a new topic in chapter 3, which is Cobb-Douglas production function. So he is Cobb-Douglas and he is Mr. Paul H. Douglas. So he was a Cobb, he was a Douglas. Okay ba? So இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சு கொண்டு வந்த ஈக்குவேஷன் தான் இந்த Cobb-Douglas production function. It is an important question which it is asked in the previous year's question paper. 3 marks la previous year question paper la in the 3 mark question compulsory கேட்டிருந்தாங்க. ஓகேவா? So understand it properly. ஓகேவா? So அத நல்லா புரிஞ்சுக்கங்க. தெரியலனா you can ask me also. ஓகேவா? and the geometry. ஓகேவா? I once see the videos again and again. Then only you will able to then only you will be able to explain, understand the concept. Simply, if you watch the video means you can't able to understand. You have to watch the video again and again, then only you will understand the concept properly and clearly. If you have any doubt, you can ask me boldly. Okay, va? Don't hesitate. Okay, whatever you have a doubt, you can ask me. So this is an important question. That's why I'm talking like this. So this is Cobb-Douglas production function. The Cobb-Douglas production function is a specific standard equation applied to describe how much output can be made with capital and labor inputs. So Cobb-Douglas production function na enna adu or standard equation கொடுக்குது. மேக்ஸ் எப்படி கொடுக்கும் a plus b the whole square அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்ஸில் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர் ஈக்குவேஷனை கொடுக்குறாங்க. இதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்குன்னா இருக்கிற கேபிட்டல் லேபரையும் வச்சு இன்புட்டான கேபிட்டல் லேபரையும் வச்சு எவ்வளோ வந்து நம்மளால அவுட்புட் கொடுக்க அதை பற்றி ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் தான் இந்த Cobb-Douglas ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இட் இஸ் யூஸ்ட் இன் empirical studies. It is used in empirical studies of manufacturing industries and in inter-industries comparison. ஸோ இது வந்து ஒரு எம்பாரிக்கல்னா ஒரு ஆய்வு நடத்துனாங்க. ஓகேவா? ஸோ எதை எங்கே வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆய்வை வந்து எங்கே நடத்துனாங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஒரு தொழிற்சாலையில், ஒரு தொழிற்கூடத்தில், தொழில் நிறுவனங்களில் அதை வந்து நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனங்களோட பிற தொழில் நிறுவனங்களோட என்ன பண்ணாங்க, ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சாங்க. ஸோ தங்களுடைய நிறுவனங்களும் அது மட்டும் இல்லாமல் பிற நிறுவனங்கள், அது இன்டர் இண்டஸ்ட்ரீஸ்னால் அதே மாதிரி இன்னொரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியும் சேர்த்து என்ன பண்ணாங்க, ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சாங்க. அதுதான் எம்பாரிக்கல் சொல்கிறாங்க, எம்பாரிக்கல் ஸ்டடீஸ். ஸோ கம்பேர் பண்ணுறாங்க, கம்பேரிசன். ஸோ இங்கே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் அதே மாதிரி இருக்க இன்னொரு தொழில் நிறுவனத்தோட ஒப்பிட்டு ஆய்வு செய்து பார்க்குறாங்க. ஓகேவா? ரிலேட்டிவ் ஷேர்ஸ் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல் அண்ட் டோட்டல் அவுட்புட் கேன் ஆல்சோ பி டிட்டர்மைன். ஸோ அங்கே லேபரும் கேபிட்டலோட பங்கு எவ்வளோ, டோட்டல் அவுட்புட்டில் லேபரும் கேபிட்டலோட எவ்வளோ பங்குன்றதை நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும், கணிக்க முடியும். ஓகேவா? ஸோ எவ்வளோ பங்கு வந்து அது வந்து நமக்கு கொடுக்குது, எப்படி வந்து உதவுதுன்றது நமக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஸ்டில் யூஸ் இன் த அனலைஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் மாடர்ன் டெவலப்ட் அண்ட் ஸ்டேபிள் நேஷன்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ இது மட்டும் அவங்களுடைய ஆய்வை வந்து நடத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் இதை வச்சு மாடர்ன் டெவலப் அண்ட் ஸ்டேபிள் நேஷன் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்டர் இண்டஸ்ட்ரி கம்பேரிசன் வந்து என்ன நடத்தப்படுது. இண்டஸ்ட்ரி கம்பேரிசன் என்ன பண்ணுதுமா, நடத்தப்படுது. ஸோ Cobb-Douglas ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து உலக அளவில் பெரிய அளவில் என்ன ஆகுது, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? The Cobb-Douglas production function was developed by Charles W. Cobb and Paul H. Douglas based on the empirical study of American manufacturing industry. So American manufacturing industry. So American manufacturing industry இந்த ஆய்வு நடத்துறாங்க. It is a linear homogeneous production function which implies that the factors of production can be substituted for one another up to a certain extent only. இவங்க என்ன சொல்றாங்க, linear homogeneous function, homogeneous same. ஸோ ஒரே மாதிரியான ப்ரொடக்ஷன் உள்ள ஒரு ஃபங்க்ஷனை என்ன பண்ணால் ஃபங்க்ஷன்ஸை வச்சு இந்த Cobb-Douglas எம்பாரிக்கல் ஸ்டடி வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன இம்ப்ளை பண்ணுறாங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஒன் அனதர்.
ஆனால் ஒரு சர்டன் லெவல் வரலாம் தான் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது, சப்ஸ்டியூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. The Cobb-Douglas production function can be expressed as follows. ஸோ அவர் கொடுத்த ஈக்குவேஷன் சொன்னாங்களாமா, ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் இது. Q ஈக்குவல் டு AL ஆல்ஃபா K பீட்டா. ஸோ இது என்ன சொல்லுவாங்க, ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க, இது வந்து பீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ where Q is output, A is positive constant, K is capital, L is labor, alpha and இன்னொரு பாசிட்டிவ் கன்சிஸ்டன்ட் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் ஷோயிங் த எலாஸ்டிசிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அவுட்புட் ஃபார் த இன்புட் லேபர் அண்ட் கேபிட்டல் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இன்புட் ஆன லேபருக்கும் கேபிட்டலுக்கும் எலாஸ்டிசிட்டி கோஎஃபிஷியன்ட்டை யார் வந்து இருக்காங்கன்னா இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா, லேபரும் கேபிட்டல். ஓகேவா? ஸோ அவுட்புட் வருதுலமா, ஸோ அந்த அவுட்புட்டுக்கு எதுக்கு அவுட்புட்மா, இங்கே லேபர் கேபிட்டல் ஆர் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் ஷோயிங் த எலாஸ்டிசிட்டி. இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் எலாஸ்டிசிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அவுட்புட்டுக்கு வந்து அவுட்புட் வந்து காட்டுது. எதுக்குன்னா இன்புட் ஆன லேபருக்கும் கேபிட்டலுக்கும் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ லேபருக்கும் கேபிட்டலுக்கும் கோஎஃபிஷியன்ட் எலாஸ்டிசிட்டி கோஎஃபிஷியன்ட்டாக யார் வராங்கன்னா இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஓகேவா? ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. பீட்டா ஈக்குவல் டு 1 minus alpha, since alpha plus beta equal to 1, denoting constant return to scale. இப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா இப்போ கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல் வரும். அப்படின்னா என்னென்னா, ஆல்ஃபானா என்ன, கேபிட்டல், பீட்டானா என்ன, நம்ம ரெண்டு யூஸ் பண்ணடா லேபர். ஓகேவா? ஸோ ஆல்ஃபானா கேபிட்டல், பீட்டானா லேபர்னு வச்சுக்கேன். இப்போ பீட்டா லேபர்னா என்ன, 1 minus alpha வந்து நம்ம வந்து பீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படி மேக்ஸில் கண்டுபிடிப்போம், எக்ஸ் வச்சு 1 minus y ஈக்குவல் டு இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஏ ஈக்குவல் டு 1 minus ஏ இல்லை, அது மாதிரி நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடுவோம் பார்த்தியா. எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம போடுவோம்ல, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ பீட்டா எப்படி கண்டுபிடிக்கும், 1 minus alpha கண்டுபிடிச்சா நம்ம பீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அப்படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 வந்துன்னா அப்போ கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண எப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 வரும்போது. ஃபேக்டர் இன்டென்சிட்டி கேன் பி மெஷர்ட் பை த ரேஷியோ பீட்டா பை 1. ஸோ காரணிகளின் திறனை, ஸோ எவ்வளோ அந்த திறன் இருக்குது, இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ திறன், இன்டென்சிட்டினா திறன். ஸோ எந்த அளவுக்கு திறன் இருக்குன்றது எப்படி மெஷர் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் மெஷர் பண்ணிக்கலாம், பீட்டா பை ஆல்ஃபா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? த சம் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஷோ த ரிட்டர்ன் டு ஸ்கேல். நான் சொன்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் என்ன கிடைக்கும், எவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக நமக்கு அவுட்புட் கிடைக்குதுன்றதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நம்ம அதுக்கு தான் இங்கே வந்து காப்-டக்ளஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனே கொண்டு வந்தார். ஸோ கேபிட்டலும் லேபரும் வச்சு அந்த கேபிட்டல் லேபரான இன்புட்டை வச்சு எந்த அளவுக்கு அவுட்புட் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதுக்காக தான் இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1னா ரிட்டர்ன் டு ஸ்கேல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும்ன்றது பார்க்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு என்ன, கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் லெஸ் தென் 1. அப்போ என்ன வரும், டிமினிஷிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஸோ ஆல்ஃபாவும் பீட்டாவும் 1க்கு லெஸ்ஸாக இருந்தால் அப்போ டிமினிஷிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். அதுவும் ஆல்ஃபா பீட்டா கிரேட்டர் தென் 1 விட கிரேட்டராக இருந்தால் அப்போ என்ன, இன்க்ரீஸிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அப்போது கேபிட்டலும் லேபரும் நிலையாக இருந்துச்சு, கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன். கேபிட்டலும் லேபரும் 1 விட எப்படி இருந்துச்சு, கம்மியாக இருந்தால் டிமினிஷிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். அதுவே அதிகமாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸிங் டு ரிட்டர்ன் டு ஸ்கேல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The production function explains that with the proportional increase in the factor, the output also increases in the same proportion. So எந்த அளவுக்கு factors of production வந்து increase ஆகுதோ அந்த அளவுக்கு அவுட்புட்டும் increase ஆகும், சேம் ப்ரொபோர்ஷன்ன்றது ப்ரொபோர்ஷன். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மெயின் வந்து அதுதான். அது மட்டும் இல்லாமல் இட் இம்ப்ளைஸ் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஸோ காப்-டக்ளஸ் ஓட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல் வந்து கொடுக்கும்.
அங்கே வந்து காப் டாக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் கன்சிடர் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். அங்கே 2 ஃபேக்டர்ஸ் தான் வச்சுக்கிறாங்க, எடுத்துக்கொள்கிறாங்க. அந்த மாதிரி என்ன எடுத்துக்கிறாங்கன்னா கேபிட்டல் அண்ட் லேபர். ஸோ அது ரெண்டுத்தையும் மட்டும் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, வச்சுக்கிறாங்க. ஸோ அதே தான் நம்ம மறுபடியும் கொடுத்துருக்காங்க. காப் டாக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் அப்ளைட். நம்ம ஃபர்ஸ்ட் பேரா படித்தோம் பார்த்தியா, ஸோ அதுதான் அங்கே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எஸ், தென் labor and capital production takes place only when both factors are employed. எப்போ ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னா போத் ஃபேக்டர்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட். லேபரும் கேபிட்டலும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தாதான் அங்கே வந்து ப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். எஸ், ஸோ ப்ரொடக்ஷன் எப்போ டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னா லேபரும் கேபிட்டலும் சேர்ந்து எம்ப்ளாய் பண்ணாதான் என்ன ஆகும், அங்கே ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனே வந்து நடக்கும். எஸ், தென் லேபர் கான்ட்ரிபியூட் 3/4 ஆஃப் ப்ரொடக்ஷன் and capital contribute 1/4 of the production. ஸோ லேபர் வந்து ப்ரொடக்ஷன் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுமா, 3/4 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுமா. ஸோ 4 பங்கு 3 பங்கு யாரோட பங்காக இருக்கும், லேபரோட பங்கு. கேபிட்டலில் வந்து 4 பங்குல 1 பங்கு யாருன்னா கேபிட்டலோட பங்கு. ஓகேவா. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து இணைஞ்சாதான் ஒரு ப்ராடக்டே நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எஸ், ஸோ இங்கே வந்து லேபர்னும் போது லேபர்னா 3/4, கேபிட்டல்னா 1/4. So the elasticity of substitution between the two factors is equal to 1. Elasticity of substitution நம்ம பண்ணா கூட அதனுடைய alpha plus beta equal to 1 நம்ம படிச்சோம்ல. ஸோ அப்போ அது elasticity of substitution என்ன இருக்கும், இந்த 2 ஃபேக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக சிம்பிள் டாபிக். ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், ஆனால் சிம்பிள் டாபிக். காப் டாக்லஸ் என்ன சொல்கிறாரு, ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கொடுக்குறாரு, எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகுன்றது எப்படி அவரை தெரிஞ்சுக்கலான்னா வித் ஹெல்ப் ஆஃப் கேபிட்டல் அண்ட் லேபர். ஸோ கேபிட்டல் அண்ட் லேபர் இன்புட்டை வச்சு அவர் அப்ளை பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணுறது, எவ்வளோ அவுட்புட் நமக்கு கிடைக்குன்றத ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் காப் டாக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ இதை வச்சு அவருடைய நிறுவனம் ஒரு தொழில் நிறுவனமும் இன்னொரு தொழில் நிறுவனமோடு என்ன பண்ண முடியும், ஒப்பிட்டு பார்க்க முடியும், அதுக்கான ஆய்வை வந்து நடத்த முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேபர் அண்ட் கேபிட்டலோட பங்கு வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது லேபர் அண்ட் கேபிட்டலோட பங்கு வந்து எவ்வளோ இருக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இது நம்ம இங்கே மட்டும் யூஸ் பண்ணுறதுல மாடர்ன் டெவலப் அண்ட் ஸ்டேபிள் நேச்சர்லேயே இந்த காப் டாக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் அவர் கொடுத்த ஈக்குவேஷன். Q equal to AL alpha K beta. So A in a positive constant, L in a labor, K in a capital. So alpha and beta are positive fraction showing the elasticity coefficient of output. So either the elasticity coefficient of output na input or labor and capital. Okay pa. So இந்த ஃபார்முலா தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அதோட இந்த காலம் இந்த பேஜ் இருக்கு பற்றி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா கேட்டாங்கன்னா 1 மைனஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. அது மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1னா ரிட்டர்ன் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா லெஸ் தென் 1னா டிக்ரீசிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் கிரேட்டர் தென் டு 1னா தென் இன்க்ரீசிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவாடா. எஸ், ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்.